ஹாய் கைஸ், நான் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மேக்ஸ் எல்லாம் இந்த சேனலில் வீடியோவை எடுத்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் புதுசாக மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ இந்த சேனலில் மேக்ஸ் வீடியோவாக இருக்குது. நீங்கள் வந்து அதை பார்த்து உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் அண்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் சம் ஒன்று பார்க்கலாம். முதல் 100 வரை உள்ள இயல் எண்களின் சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 50, பி 51, சி 50.5, டி வந்து 51.5ன்னு கொடுத்துருக்காங்க. இது கேள்வி என்னென்னா சராசரிங்கிற டாப்பிக்கில் வருது. சராசரினா அரித்மெட்டிக் மீனு, இது வந்து கூட்டு சராசரி, அரித்மெட்டிக் மீனு. முதல் 100 வரை உள்ள இயல் எண்கள்னால் 100 வரை உள்ள இயல் எண்கள் என்ன? 100 வரை இயல் எண்கள் என்ன? இயல் எண்கள் 1 + 2 + 3 + etc. 100. இப்போ சராசரிக்கான ஃபார்முலா என்னென்னா, சராசரி = மொத்த கூடுதல் / மொத்த எண்ணிக்கை. மொத்த கூடுதல் / மொத்த எண்ணிக்கை. இப்போ மொத்த கூடுதல்னால் என்னென்னா, இந்த கொடுத்துருக்காங்கல்ல 100 வரை உள்ள இயல் எண்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்த கூடுதல்னால் என்னென்னா 1 + 2 + 3 + etc. 100 / மொத்த எண்ணிக்கை. இப்போ இது எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது? மொத்த கவுண்ட் என்னென்னா 100லேருந்து 100 வரைக்கும் இருக்குது. அதுதான் எண்ணிக்கை, மொத்த எண்ணிக்கை 100. இப்போ சராசரி என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு ஃபார்முலா இன்னொன்று என்னென்னா, x bar = summation x / n = தான் இது 1 + 2 + 3 + etc. 100 / 100. இப்போ இயல் எண்ணு தானே கேட்டிருக்காங்க. இயல் எண்ணோட ஃபார்முலா என்னென்னா, இயல்எண் இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி, இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி n × n + 1 / 2. இப்போ என்னோட வேல்யூ என்னென்னா, இந்த 100 இருக்குல்ல, இதுதான் n. இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். என்னென்ன 100, என்னென்ன மறுபடியும் 100 + 1 / 2. இது கேன்சல் பண்ணிக்கலாமா? இந்த அடித்தா 50. இது 50 × 101. 100 + 1 101 ஆகிடுச்சு. இப்போ இதே எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ x bar = 50 × 101 / 100. உங்களுக்கு டவுட் எதுவும் இல்லைல்ல? இது வந்துட்டு இந்த இது இந்த ஃபார்முலா எதுக்கு வரும்னா, இந்த ஒரு ஸ்டெப்புக்கு மட்டும் மேலே இருக்கிறதுக்கு மட்டும் வரும். ஏன்னா இது இயல் எண்கள்னால் கண்டினியூவாக போய் ஸ்டாப் ஆகும். எங்கேயும் நடுவில் டிஸ்கண்டினியூஸ் நம்பர் வராது. இப்போ இது வந்துட்டு கேன்சல் பண்ணலாமா? 2 டைம்ஸ் வரும். இப்போ 101 / 2 இது வந்து 50.5 வரும். x bar = 50.5. இப்போ 50.5 இதுதான் இதுக்கு ஆன்சர். இப்போ இதனுடைய ஷார்ட்கட் ஒன்று பார்க்கலாமா? இது ஷார்ட்கட்டில் இதே சம்ம முதல் 100 வரை உள்ள இயல் எண்களின் சராசரி என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா, இதே ஷார்ட்கட்டில் எப்படி போடலான்னா, பாருங்கள், இங்கே போடலாம். இப்போ இது வந்து என்னென்னா என்ன, இதுதான் 100ங்கிறது தான் என்னோடய வேல்யூ. இதுக்கு ஷார்ட்கட்டோட ஃபார்முலா என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஷார்ட்கட் n + 1 / 2. இதுதான் இயல் எண்ணோட ஷார்ட்கட்டு ஃபார்முலா. இப்போ என்னோட வேல்யூ என்னன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். எண்ணுக்கு வந்து 100. அப்போ 100 + 1 / 2 101 / 2 50.5. இதை டேரெக்டாக இப்படி ஷார்ட்கட்லேயும் போட்டுக்கலாம். இப்படி ப்ரொசீஜர் படி இப்படி ஃபார்முலாவில் லென்த்தாக போட்டுட்டு இருந்தால் டைம் ஆகிடும். எக்ஸாமுக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you friends.